இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவின் அன்பு உறவுகளே, அன்பு பிள்ளைகளே, இதோ சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய புதன்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஒரு புதிய நாளை நமக்காக கொடையாக கொடுத்திருக்கிறார். மகிழ்வோம். இந்த நாளை மகிழ்வோடு ஜெபத்தோடு இறை அனுபவத்தோடு தொடங்குவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று உலக புத்தக நாளை கொண்டாடுகிறோம். உலக புத்தக நாள். பிரியமானவர்களே, இன்று ஊடகம் மிக பெரிய அளவிலே வளர்ந்து வந்து கொண்டிருந்தால் கூட இந்த புத்தகம் வாசிப்பு என்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் தொடக்கத்தில் இந்த புத்தகங்களை படிப்பவர்கள் நிறைய பேர் பெரிய அளவில் அறிவை வளர்த்து கொண்டார்கள். புத்தகம் வாசிக்க அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது, அறிவு பெருகியது. இன்று புத்தகம் வாசிப்பதும் குறைந்து விட்டது, புத்தகங்களை வெளியிடுவதும் குறைந்து விட்டது. அன்பானவர்களே, நான் சிறப்பாக பிரான்சிஸ்கன் ஒளி என்ற கத்தோலிக்க மாத இதழினுடைய முதன்மை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த பத்திரிகையானது சிறப்பாக அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகிறது. எனவே இந்த வாசிப்பு அப்படி என்பது நிறைய மக்கள் படிக்கிறார்கள். இன்றும் முதியவர்கள், வீட்டிலே வேலைக்கு செல்லாமல் இருப்பவர்கள், இன்னும் ஒரு சில பணியிலே அலுவலகங்களிலே வேலை செய்பவர்கள் எல்லாம் படிக்கிறார்கள். படித்து அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். அதை படித்து எனக்கு அந்த ஆசிரியருக்காக அவர்கள் எழுதுகின்ற அந்த கடிதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இவ்வளவு பேர் படிக்கிறார்களா என்று ஆர்வம் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்று உலக புத்தக நாளை கொண்டாடுகிறோம். புத்தகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாடி சென்று நூலகத்திற்கு சென்று அமர்ந்து படிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். எனவே இந்த புத்தக நாளை சிறப்பாக கொண்டாடுகிற பொழுது எல்லா நூலகங்களிலுமே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சென்று சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். நாமும் ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும். நமது புத்தகங்கள் வாசிப்பு தேவை. இன்னைக்கு டிஜிட்டலா புத்தகம் வந்தா கூட டிஜிட்டலா எவ்வளவு நேரங்க படிக்க முடியுமா? இல்லை, கொஞ்ச நேரம் பார்க்குறோம், ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஐயோ தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். எவ்வளவுதான் டிஜிட்டலைஸ் பண்ணா கூட அந்த புத்தகங்களில், அச்சிடப்பட்ட புத்தகங்களில் வாசிக்கிற ஒரு அனுபவம், ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை டிஜிட்டல்ல ஏற்படுவது கிடையாது. அப்படி வாசிப்பதும் கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று உலக புத்தக நாளை சிறப்பாக கொண்டாடுகிற வேளையிலே புத்தகம் எழுதுபவர்களுக்காக ஜெபிப்போம். புத்தகங்களை வாசித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட அந்த புத்தகங்கள் சமுதாயத்திலே இறை அனுபவத்தை நிறைவாக கொடுக்கிறது. இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு ஆன்மீக லெவல்ல கூட நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நிறைய குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவருமே புனிதர்களை பற்றிய புத்தகங்கள், இன்னும் மறை சாட்சிகளுடைய புத்தகங்கள், விவிலியம் சார்ந்த இறைவன் கொடுக்கிற அந்த இறை வார்த்தையை மையமாக வைத்த புத்தகங்கள், தூய ஆவியானவரை பற்றிய புத்தகங்கள், இன்னும் புதுமைகளை பற்றிய புத்தகங்கள், இப்படி எத்தனை புத்தகங்கள் திரு அவையிலே கூட, கத்தோலிக்க திரு அவையிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். உளவியல் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, அரசியல் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே இருக்கிறது. இப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் வாங்கி வீட்டிலே வைக்க வேண்டும். அதை தினமும் படித்து நமது அறிவை பெருக்கிக் கொள்ள சிறப்பாக இந்த புத்தக நாளிலே முடிவெடுப்போம். இப்படிப்பட்ட இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமே. சிறப்பாக இயேசு உயர்த்து விட்டார், அல்லேலூயா 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 என்று கீதம் பாடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே சிறப்பாக இன்று பாஸ்கா காலம் என்று சொல்லுவோம். இயேசு உயிர்த்ததிலிருந்து நாம் பாஸ்கா காலத்தை கொண்டாடுகிறோம். இதற்கு முன்பாக நம்ம தவக்காலத்தை கொண்டாடி கொண்டிருந்தோம். அப்புறம் பொது காலம் என்றும் இருக்கும், திருவருகை காலம் என்று இருக்கு. இப்படி திரு அவையிலே சில காலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு தகுந்தாற்போன்று இறை செய்தியை மன்னாவாக நமக்கு கொடுத்து நம்மை பயணிக்க, நம்ம இறைவனோடு இணைந்து வாழ வைக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே சிறப்பாக இன்றைய மன்னாவிலே லூகாஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 to 35 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் நேற்றைய தினத்திலே ரொம்ப ஆழமாக படித்து தியானித்து கொண்டிருந்தேன்.
நான் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த சிந்தனைகளை எல்லாம் கொடுத்தார். அதையெல்லாம் தொகுத்து தான் உங்களுக்கு ஒரு குறுகிய அளவில ஒரு சிறிய சிந்தனையை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாருங்கள் பிரியமானவர்களை, இன்றைய மன்னாக்குள் கடந்து செல்வோமே. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே சிறப்பாக அந்த சீடர்களுள் 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லுகிறார்கள். எங்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மாவு என்ற பகுதிக்கு செல்லுகிறார்கள். 11 கிலோமீட்டர் நடந்தே செல்லுகிறார்கள். இவர்கள் நடந்து செல்லுகிற அந்த பாதையிலே இயேசு இடையிலே வந்து காட்சி கொடுக்கிறார். சேர்ந்து அவர்களோடு பயணிக்கிறார். அவங்க பேசிக்கிட்டே போறாங்க, முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. ரொம்ப தூரம் இயேசுவும் கூடவே தான் போறாரு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே போறார். அப்ப கொஞ்சம் தூரம் போன உடனே இயேசு கேட்கிறாரு, யாரை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவங்க அப்படியே வியப்பா பாக்குறாங்க. என்னடா அது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த ஆள் நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு வியப்பா அப்படியே பாக்குறாங்க. அப்புறம் அதுல ஒரு சீடர் இயேசு கிட்ட சொல்றாரு, ஏன்பா உனக்கு தெரியாதாப்பா, எருசலேமே எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு போறோம். அப்படியா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா இயேசு கேட்கிறார். ஐயோ, இயேசு, நாசரேத்து இயேசு என்று ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நல்ல ஒரு இறைவாக்கினர், நல்ல வார்த்தைகளை பேசியவர், நல்லதை மட்டும் போதிச்சவர், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல. அப்படிப்பட்ட நல்லவர் எல்லாருமே காப்பாத்திட்டு இந்த எருசலேமே காப்பாத்துவார்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க யூதர்கள் அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சி அவரை பெரிய சிலுவை சுமக்க வச்சு சாக அடிச்சுட்டாங்க, மறிச்சிட்டாரு. அவரு இறந்து நாங்கள் அடக்கலாம் செஞ்சுட்டோம். 3 நாள் கல்லையில் இருந்தார். ஆனா அதுக்கு 3 நாள் கழிச்சு இன்னொரு வதந்தி மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் அங்க போய் பாக்குறாங்க, அங்க கல்லறையில இயேசு இல்லையா. இன்னொரு பெண்மணி பார்த்துருக்குறாங்க, இயேசு உயிர்த்துட்டாரு அப்படின்னு தூதர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த இயேசு கிட்ட சொல்றாங்க. அப்ப இயேசு அவர்களோடு இதெல்லாம் கேட்டுட்டு, அப்ப இறைவாக்கெல்லாம் நீங்க நம்புறது கிடையாதா? மோசன் முதல் ஆபிரகாம் முதல் இறைவாக்கு சொன்ன அந்த இறைவாக்கினர்கள் எல்லாமே சொன்ன அந்த செய்தியெல்லாம் நீங்க நம்பினது இல்லையா? அந்த இறைவாக்கினர்கள் எல்லாமே அந்த இயேசுவை பத்தி தானே பேசியிருக்கிறாங்க. அவர் இப்படி பலவாறு துன்பப்படுவார், துன்பப்பட்டு உயிர்ப்பார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, நீங்க அதை நம்பலையா அப்படின்னு அவங்க போகும் பொழுதே, நடந்து கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுதே அந்த இறைவாக்கை பற்றி கடவுளுடைய வார்த்தையை தெளிவாக பேசிக்கொண்டே போகிறார். அவங்க போற வரைக்கும் எந்த அளவுக்குன்னா, அந்த 11 கிலோமீட்டர் தூரம் போன வரைக்குமே பேசிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க சேர வேண்டிய இடம் வந்துடுச்சு. இயேசு சொல்றாரு, இல்ல நான் உங்க கூட வரமாட்டேன், அதனால நான் இந்த இடம் இல்லை, நான் இதை தாண்டி இன்னும் போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இரவு நேரம் ஆயிடுச்சே, வாங்க எங்களோடு தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் போய் ஆகணும் எங்க இடத்துக்கு அப்படின்னு இயேசு சொல்றாரு. இல்ல நீங்க வாங்க, கம்பல் பண்ணி எங்களோடு தங்குங்க, இன்னைக்கு இரவு தங்கிட்டு நீங்க காலையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த நிகழ்வை நம்ம படிக்க படிக்க பயங்கர ஒரு அற்புதமா இருக்குதுங்க, ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, இயேசு உயிர்த்துட்டாரு, அந்த சீடர்கள் கூட தான் வராரு. அவர்கள் அந்த இயேசுவினுடைய இருப்பை உணரல. அந்த இறைவாக்கை பத்தி அவ்வளோ தெளிவா சொல்றாரு, ஆனாலும் அவங்களுக்கு புரியல. ஏதோ யாரோ ஒருத்தர் 3ஆம் நபர் பேசுறது போல கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த இடமும் வந்துருச்சு. அப்ப இயேசுவும் எம்மாவுஸ்க்கு போறாரு, அங்க இரவு தங்குறாரு. தங்கின உடனே இரவு நேரத்தில் சாப்பிடணும் இல்லைங்களா, உடனே இரவு விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள். அங்க அந்த அப்பத்தை எடுத்து இயேசு மீண்டுமாக அந்த இறைவாக்கை சொல்லி வந்து முடித்த உடனே அந்த அப்பத்தை எடுத்து, இது எனது உடல், எனது நினைவாக செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த சீடர்களுக்கு 2 பேருக்குமே நினைவுக்கு வருகிறது. ஐயோ, இது இயேசுவாச்சே, நம்மோடு இதற்கு முன்பாக இந்த உணவிலே பகிர்ந்து இது என் உடல் என்று சொன்னாரே, அதே இயேசு இப்பொழுது அந்த உயிர்த்து நம்மோடு இருந்து அந்த உணவை கொடுக்கிறாரே என்று மீண்டுமாக அவர்கள் ஆச்சரியத்தில் வியந்து போகிறார்கள். ஆச்சரியத்தில் அப்படியே ஸ்டன்னா நிற்கிறாங்க. அதெல்லாம் உணவை கொடுத்துட்டு இயேசு அங்கிருந்து மறைந்து விடுகிறார் என்றுதான் நற்செய்தி சொல்லுகிறது. அவங்ககிட்ட நான் போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டுலாம் போல, அங்கிருந்து அந்த உணவை கொடுத்தவுடன் மறைந்து விடுகிறார். இந்த நம்பிக்கை அவர்களுக்கு அவர் சென்ற பிறகுதான் இன்னும் ஆழமாக உருவாகிறது. நம்ம கூட அந்த உயிர்த்த இயேசு வந்தாரா, 11 கிலோமீட்டர் நம்ம கூட தாயா வந்திருக்கிறாரு, அந்த நற்செய்தியை பத்தி, அந்த இறைவாக்கு பத்தி பேசிக்கிட்டு தாயா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நற்செய்தி எடுத்து சொல்லி கூட உங்களுடைய அறிவு தெளிவு பெறவில்லையா, நீங்கள் எழுச்சி அடையவில்லையா என்று சொல்லி அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த நிகழ்வு இயேசு நற்செய்தியை, அந்த கடவுளுடைய வார்த்தையை போதித்து கொண்டே வந்து
அவருடைய உணவை மீண்டுமாக கொடுக்கிறார். அதுதான் அவர் வாழ்ந்த பொழுது இறப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு நல்ல நிகழ்வு. இதே நிகழ்வை மீண்டுமாக இந்த சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி செய்யறார் அப்படின்னா, அந்த காலத்துல இறந்தவங்க ஆவியா திரிவாங்க, சுத்திட்டு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது யூதர்களுடைய மூட நம்பிக்கை. எனவே அந்த ஆவியை நாம வெளியே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த ஆவிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துடணும். அதை கொடுத்து திருப்தி அடைஞ்சாதான் அந்த ஆவி வெளியே போகும், அது வரைக்கும் அங்கேயே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த யூத சமுதாயத்துல இருந்தது. இதுவும் ஒரு தீய சக்தி தான் அப்படியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக பல செயல்கள் செய்கிறார். ஏன்னா ஆவி அப்படின்னா அப்படியே வரும், மறைஞ்சிடும், அதுக்கு உருவம் இருக்காது, கால் இருக்காது அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரி மூட நம்பிக்கை யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா காலத்துல உயிர்த்து உடனே போயிடல, அதனால எல்லா இடத்துக்கும் போறார், பல்வேறு காட்சிகளை விதவிதமா கொடுத்துட்டே வராரு பாருங்க. இங்க அவர்களோடு அமர்ந்து அந்த அப்பத்தை எடுத்து பேசுறாரு, அதை எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னா அப்ப ஆவி அதெல்லாம் செய்யாது, அப்ப அவர்களோடு தங்குறாரு. அப்ப இந்த செய்தி நம்பிக்கை இன்னும் அதிகமாக கொடுக்கிறது யூதர்கள் மத்தியில. இல்லைங்க, அது ஆவியெல்லாம் கிடையாதுங்க, உண்மையா இயேசு உயிர்த்துட்டாருங்க, உயிரோடு இருக்கிறாருங்க, உடலோடு இருக்கிறாருங்க, ஆன்மாவோடு இருக்கிறாருங்கன்னு சொல்லி அந்த நற்செய்தியை மீண்டுமாக உலக அளவுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட புதுமைகளை எல்லாம் மீண்டுமாக செய்து கொண்டே வருகிறார். எனவே பிரியமான அந்த 2 இயேசுடைய சீடர்கள் செல்லுகிறார்கள், மீண்டுமாக மற்ற சீடர்களை சந்திக்கிறார். 11 சீடர்களை சந்தித்து, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அவர் எங்களோடு பேசிக்கொண்டு வந்தார், எங்களோடு அமர்ந்து உண்டார், இது என்னுடைய உடல் என்று சொன்னார் என்று சொல்லி மீண்டுமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு இந்த வியக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பு செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இயேசு கிறிஸ்து இது அழகான ஒரு செய்தியை நம் முன்பாக வைக்கிறார். இந்த செய்தியை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். ஏன்னா இந்த 2 சீடர்கள் பயந்து போறாங்க. எருசலேம்ல இருந்து 11 கிலோமீட்டர் நடந்து போறாங்கன்னா, ஐயோ இது என்னமோ நடக்குதுடா, நம்ம இங்க இருந்தா நமக்கு எதுக்கு வம்பு, இதுன்னா அது பிசாசா இல்ல உண்மையா அது நடந்துச்சா இல்ல பொருளியா, இதுக்கப்புறம் இயேசுவை அந்த கொன்னவங்களாம் என்ன பண்ண போறாங்க அப்படியெல்லாம் பயந்துட்டு அந்த எருசலேமை விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிற அந்த வழியில தான் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக இயேசு அங்கே தோன்றுகிறார். தோன்றி சும்மா போகல, பேசிக்கிட்டே போறாரு, இறை வார்த்தையை அறிவித்து கொண்டே போகிறார். பிரியமானவர்களே, நாம் எவ்வளவுதான் இறைவன் விட்டு வெளியே ஓடி போனாலும், இறைவன் எனக்கு தேவையில்லை என்று பாவத்திலே வாழ்ந்திருந்தாலும், அந்த நேரத்தில் இறைவன் நம்மோடு தான் பயணிக்கிறார். எப்படி பயந்து ஓடி போன அந்த 2 சகோதரர்கள் மத்தியிலே இயேசு தோன்றி காட்சி கொடுத்து அவர்களோடு உரையாடி கொண்டு போனாரோ, அதே போல இறைவனை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்ப்பா, கடவுள் என்னை பார்க்கல, நான் வேற உலகத்துல இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், பாவத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய இருப்பை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். அவர்கள் பார்வை மங்கி போய் இருந்தது என்று விவிலியத்துல படிக்கிறோம் இல்லையா? இயேசு கூடவே வரும்பொழுது அவரை பார்த்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கிறப்போ அவர்கள் பார்வை மங்கி போயிருந்ததாக விவிலியம் கூறுது. அப்படித்தான் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்ற ஒரு நினைப்பு இல்லாமல் நம்முடைய பார்வை கூட, நமது எண்ணங்கள் கூட மங்கி போயிருப்பதை நாம் நிறைய நேரங்களிலே அனுபவிக்கலாம். பிரியமானவர், அப்படிப்பட்ட நேரங்களிலே இல்ல, இயேசு என்னோடு தான் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார், என்னோடு பயணிக்கிறார். நான் உட்கார்ந்தா என் கூட உட்கார்றாரு, நான் நடந்தா என் கூட நடக்கிறாரு, நான் தூங்குனா என் கூட தூங்குறாரு. அப்ப எல்லா நேரமும் இறைவன் என்னோடு இருக்கிறார். இதுதான் பிறப்பு செய்தியில நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் ஒரு இம்மானுவேல். இம்மானுவேல்னா காட் வித் அஸ், காட் நம்மோடு இருக்கிறவர் எல்லா நேரமும். அப்ப உயிர்த்த ஆண்டவர் கூட அங்க பிறந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார்னு வானத்தவர் காட்சி சொன்னாரு. உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட நேரங்களிலே கூடவே பயணிக்கிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த முதல் பகுதியிலே இறைவார்த்தை அறிவிக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். இரண்டாவதாக அந்த உணவை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். அப்பா, நான் முதல்ல இரவு உணவை ஏற்பாடு செஞ்சு சொன்னேன், இது என்னுடைய உடல், என்ன நினைவாக செய்யுன்னு சொன்னனே, அது அப்ப மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் இதை நீங்க செய்யணும். மீண்டுமாக அதை புதுப்பிக்கிறார் பாருங்க. இயேசு அங்க அமர்ந்து அந்த அப்பத்தை எடுத்து, இது என் உடல், இதை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அதே நிகழ்வை சொல்லுகிறார் என்று அந்த அழுத்தம் கொடுக்கிறார். இது ஒரு முறை மட்டும் செய்யறது இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்க செய்யுங்க, என்னை உணவாக உண்ணுங்கள்
என்ற ஒரு செய்தியை உயிர்த்த ஆண்டவர் இந்த நாளிலே சிறப்பாக நமக்கு நினைவுபடுத்துகிறார் பிரியமானவர்களே. அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகளை பார்த்து தான் ஒருவேளை தாயாம் திரு அவை திருப்பலியை உருவாக்கி இருக்கலாம். அந்த திருப்பலியில இரண்டு விதமான வழிபாடுகள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஒன்று வார்த்தை வழிபாடு, இரண்டாவது நற்கருணை வழிபாடு. இந்த எம்மாவுஸ் அனுபவத்துல இதுதாங்க நடக்குது. வார்த்தையாக இறைவன் போதித்து கொண்டே போகிறார், அது வார்த்தை வழிபாடு. இரண்டாவதாக அங்க இரவில தங்கி எங்களோடு தங்குங்கன்னு சொன்ன உடனே அங்க தங்கி அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அப்ப இது நற்கருணை வழிபாடு. இதை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியும் எம்மாவுஸ் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பலியில உட்கார்ந்துட்டு ஏதோ சாமியார் பேசுறாரு, சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு போறீங்களா? இல்ல நிறைவா அந்த இறைவார்த்தையை கேட்கறது, உண்மையா இயேசுவின் உடல் என்று எனக்குள் வருகிறது என்று ஆர்வத்தோடு பக்தியோடு அதை உட்கொள்ளுகிறோமா என்று இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய புதன்கிழமை வேளையிலே ஒரு அருமையான ஒரு இறை செய்தி, அருமையான மன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13 to 35 முடிய பகுதிகளை மீண்டுமாக நேரம் கிடைக்கும் ஒரு எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கு இதைவிட நல்ல ஒரு சிந்தனை, நல்ல அறிவுரை, நல்ல இறை உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திற்காக நன்றி கூறுகிறோம். பாஸ்கா காலத்தின் புதன்கிழமை இன்று தொடங்குகிறோம். ஒரு புதிய நாள், புதிய அனுபவம், புதிய உற்சாகம். எங்கள் இயேசு உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எங்களோடு பயணிக்கிறார். துன்ப வேளையிலே, பயந்திருக்கிற வேளையிலே, கோழையாக இருக்கிற நேரத்திலே எங்களோடு இயேசு இருந்து நற்செய்தியை அறிவித்து கொண்டே வருகிறார் என்று சிறப்பாக இந்த நாளின் அந்த எம்மாவுஸ் அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. அந்த எம்மாவுஸ் அனுபவத்தின் மூலமாக நீர் வார்த்தை வடிவிலே இருக்கிறீர், உணவு வடிவிலே இருக்கிறீர், எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீர். திருப்பலி என்ற உன்னதமான திருப்பலியின் மூலமாக, இந்த தூய பலியின் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையும் உணவும் கொடுக்கப்படுகிறது. அதற்காக நன்றி கூறுகிறோம். அதை நாங்கள் பக்தியோடு, ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. தெய்வமே, இந்த புதிய நாளை சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கண்ணீரை துடைத்தருளும், அவர்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும், அவர்கள் ஏக்கங்களை எல்லாம் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே, வறுமை, கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியவில்லையே, இன்னும் ஏழ்மை நிலை, எங்களுக்கு போதுமான வாழ்வாதாரம் இல்லையே, குடும்பத்திலே நில பிரச்சனை இருக்கிறது, வீடு பிரச்சனை இருக்கிறது, சண்டையில் இருக்கிறார்கள், பிரிவினையில் இருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரிவினை அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளும் பகை உணர்விலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை நீ தாங்கிக் கொள்ளும், சுமந்து கொள்ளும், அவர்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுத்துள்ளும். ஆண்டவரே, ஏதோ சிறப்பாக உயர்த்த உம்முடைய பிரசன்னத்தை அந்த 2 சீடர்களுக்கு காண்பித்தீரே, அதை போன்று உம்முடைய பிரசன்னத்தை உம்மை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உணர்ந்து கொள்ள செய்வீராக. ஆண்டவரே, வாழ்க்கையில் இவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகர சக்தியிலிருந்து விடுதலையும், பொல்லாருடைய பார்வையிலிருந்து விடுதலையும் கொடுப்பீராக. தீய கட்டுக்கள், சாத்தானுடைய செயல்பாடுகள், இன்னும் அவர்களை ஆட்டி படைக்கிற ஆதிக்கம் எதுவும் இவர்களை அணுகாது இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை வழிநடத்தும், சுமந்து கொள்ளும், உள்ளத்திலும் உடலிலும் உறவுகள் மத்தியிலும் அமைதியை கொடுத்து அமைதியின் கருவிகளாக இவர்களை வாழ செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள்,
ஜெபியுங்கள். இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.